அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடு வாசிங்க. ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவற்றையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்ப போ என்று சொன்னார். அந்த தூணுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றாருல, எந்த இது ஒரு கனவு பார்த்தாருல 28வது அதிகாரத்துல, அங்க அவர் என்ன சொல்றாரு? நீர் என்னை ஆசீர்வாதத்தோட திரும்பி வர செய்தால் நான் என்ன பண்றேன், 10ல் 1 பங்கு உங்களுக்கு தரேன். ஒரு உடன்படிக்கை போடுறாரு. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, பினான்சியல் ப்ராஸ்பரிட்டிக்கான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துட்டு, செழிப்புக்கான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க, நீ பெத்தேலிலே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்லி தானே பேசிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னு சொல்லி பேசுறாரு? அப்பொழுது அவர் உன் கண்களை எடுத்து ஆடுகளோட பொலியும் ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் யாக்கோபு என்ன சொல்றாப்ல, புள்ளி உள்ளதும் கோடு உள்ளதும் பிரவுன் கலரும் எந்து அப்படிங்கிறாரு. ஏன்னா கனவை பார்த்துட்டாரு. கனவை பார்த்துட்டு எந்துன்னு சொன்னாரு. எந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லாபானோட ஒரு அக்ரிமெண்ட் உண்டது. ஓகே அப்படின்னா உண்டா, அதுக்கப்புறம் எல்லாமே என்ன ஆகுது, லாபானுடைய எல்லா சொத்துக்களும் எங்க டிரான்ஸ்பர் ஆயிருச்சு, யாக்கோபுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. இப்போ சின்ன சாட்சி ஒண்ணு கேட்போம். 18 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரே ஒரு ஷர்ட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட கல்யாண நாளுக்கு, அவர் கல்யாணத்துக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவரோட அந்த வெட்டிங் டேக்கு, சர்ச் டெடிகேஷனுக்கு அவங்களுக்கு 2 பேருக்குமே சேர்த்து 17,000க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தாரு. நான் அதுக்காக நன்றி சொல்றேன். நீங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஊழியத்துல பங்கேற்க விரும்பினீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்காக ஜெபிக்கலாம். இல்லைன்னா இங்க வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு உதவி செய்ய விரும்புனீங்கன்னா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சமைப்பாங்க, அதுக்கு உதவி செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் கொடுக்க, இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்க கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கீ ரைஸு, அப்புறம் தயிர் பச்சடி செஞ்சுருக்காங்க. தினமும் 6 மணிக்கு எங்கள் மீட்டிங்